ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே குலையாமல் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. பிரியாணி அரிசி நம்ம எடுத்துகிட்டு எப்போதுமே ஒரு கப்பில் இது போல் மெஷர் பண்ணிக்கணும். ஒரு கப் அளவு இருக்கிற மாதிரி கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம தண்ணி அளந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிரியாணி செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊறி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்புறமா மஷ்ரூம் 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துகிட்டு இதை 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. மஷ்ரூமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணி செய்யும்போது எந்த வெரைட்டியான பிரியாணி செஞ்சிங்கனாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 2 துண்டு பட்டை, அப்புறமா 2 ஏலக்காய், அப்புறமா 2 துண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏலக்காய் நல்லா பபிள்ஸ் மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. வாசம் வந்ததுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்குறது தான் ரொம்ப முக்கியம். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் பிரியாணியோட டேஸ்ட்டும் அந்த இயற்கையான கலரும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம எந்த கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நேச்சுரலான பிரியாணி கலர் நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ஒரிஜினல் பிரியாணியோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் 3 சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாகவும் மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுக்கப்புறமா இது கூட 200 கிராம் அளவுக்கு தக்காளி, கூடவே 3 பச்சை மிளகாய், அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 கை அளவுக்கு புதினா இலைகள், 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், கூடவே 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், இது போல் நல்லா வெந்து தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சி ஜூஸியாக கரைஞ்சி இது போல் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கணுங்க. இந்த அளவுக்கு இதை வதக்குனீங்க அப்படின்னா தான் பிரியாணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். கூடவே இது கூட ஒரு எலுமிச்சை பழத்துடைய சாறு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை பழத்துடைய சாறு எப்போதுமே சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. அரிசியில் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சாதம் குழஞ்சிரும். நம்ம ஏற்கனவே தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கிறதுனால அரிசி சேர்க்கும் போது தண்ணி இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 2 விசிலும் 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வருங்க. சாதம் குலையாமலும் விதையாக இல்லாமலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் எப்போதுமே பிரியாணி செய்யும்போது உடனே வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஹாட் பேக்கில் போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ரொம்ப சுவையாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் வறுத்த முந்திரியும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் மஷ்ரூம் பிரியாணி, சுவையான மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.